சற்றுமுன் வெளியான தகவல். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சாமானியர்களுக்கு நல்ல செய்தி அளிப்பாரா? எல்பிஜி சிலிண்டர்களின் விலை குறையுமா? சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இந்த பட்ஜெட்டில் எண்ணெய் அமைச்சகத்தின் தேவைகளை அரசாங்கம் நிவர்த்தி செய்யும் என்ற வலிவான எதிர்பார்ப்பு உள்ளது. பொதுவாக எல்பிஜி சிலிண்டருக்கான மானியங்கள் அறிவிக்கப்படும்போது அது எண்ணெய் நிறுவனங்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. எல்பிஜி சிலிண்டர்களை உற்பத்தி செலவிற்கு குறைவாக விற்பனை செய்தால் இந்தியன் ஆயில் நிறுவனம் ரூபாய் 9,000 கோடி அளவுக்கு மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளதாக எண்ணெய் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எண்ணெய் நிறுவனங்களில் கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்று அவற்றுக்கு சாதகமான அறிவிப்புகளை பட்ஜெட்டில் வெளியிட்டால் அது வீட்டு உபயோகம் மற்றும் வணிக பயன்பாட்டு எல்பிஜி சிலிண்டர்களின் விலைகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சாதகமான அறிவிப்புகள் எல்பிஜி சிலிண்டர் விலை கணிசமாக குறைய வழிவகுக்கும். இந்த பட்ஜெட்டில் எண்ணெய் அமைச்சகத்தின் தேவைகளை அரசாங்கம் நிவர்த்தி செய்யும் என்ற வலுவான எதிர்பார்ப்பு உள்ளது. பொதுவாக எல்பிஜி சிலிண்டர்களுக்கான மானியங்கள் அறிவிக்கப்படும் போது அது எண்ணெய் நிறுவனங்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. அரசாங்கம் வழங்கும் எல்பிஜி மானியத்தை ஈடுகட்ட இந்தியன் ஆயில் நிறுவனம் 40,000 கோடியை கோருகிறது. முழு லிங்க்குகளுக்கு கிளிக் பண்ணி பாருங்க.